எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ இதுவரை எதையுமே இழந்துவிடவும் இல்லை, எதையும் இழந்து விடவும் மாட்டாய் என்பதை எத்தனை முறைதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது? என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பாயா, வைக்க மாட்டாயா? எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையாக இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எப்பொழுதுமே கவலைகளோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். எந்த சோகம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், யாரிடத்திலும், இந்த உலகத்தில் உள்ள எவரிடத்திலும் இல்லாத மனோதைரியம் உன்னில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அப்பாவின் பிள்ளை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயின் பிள்ளை. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையே பறிபோகிவிடும் சூழ்நிலை வந்தாலும் என் சாயி அப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும், கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே. எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயியின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நீ சாயியின் பிள்ளைதானே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எதையும் எதிர்கொண்டு நின்று போராடும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா என் கைக்குள் தான் உன்னை வைத்திருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்காக ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையோடு உன் சாயப்பாவும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். எனவே நம்பிக்கையை விட்டு விடாதே. எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் அற்புதத்தம் நிகழவே நிகழாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன்.
இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது. வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும். முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த
கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா? இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போக போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில்.
எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும் என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கு, இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன், திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு, சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே. நீ உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பெற்ற அவமானங்கள், நீ கடந்த அவமானங்களை எல்லாம் எப்பொழுது சேகரித்து வைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவரவர் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு, தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை என் பிள்ளையே.
என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும்.